அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 22/7/2024 முதல் பல கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அடுத்த 7 நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழலும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதோடு உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாகியுள்ளது. அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமான குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் அவருடன் செவ்வாய் இணைந்து மிக வலுவாக குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. முழு சுபகிரகம் அஷ்டமத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு குரு மங்கள யோகம் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த இரு கிரகநிலைகளும் தான் சாதகமற்ற அமைப்பில் இருக்கின்றன. சாதகமற்ற அமைப்பிலும் கூட நல்ல மாறுதலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராசியின் உச்ச அதிபதியான சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெற்று தருகிறார். அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் வலுப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எண்ணிய காரியங்கள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. ராகு 6இல் இருப்பது அமோகமான மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10இல் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. 10ஆம் இடத்தில் புதன், சூரியன், ராசியின் அதிபதியான சுக்கிரன் 3 கிரகநிலைகளும் மிக வலுவாக வலம் வருவது பல்வேறு வகையில நல்ல சாதகமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட புத ஆதித்ய யோகத்தையும் புத சுக்கிர யோகத்தையும் வலுவாக நிறைந்து கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குரு மங்கள யோகமும் வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்க போகிறார். சந்திரனினுடைய அமைப்பு நன்மை தரக்கூடிய அமைப்பு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ராகு, ராசியின் அதிபதியான சுக்கிரன், வித்யாகாரகரான புதன், சூரியன், சந்திரன் என பல கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. அப்படி சாதகமாக வலம் வருவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்தி எதிர்பார்த்தபடியே சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்தபடியே புதிய வாய்ப்புகள் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய முயற்சியின் காரணமாக வெற்றி கிடைப்பதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய இடமாறுதல், வீடு மாறுதல் உள்ளிட்ட அனைத்தும் உங்களுடைய எதிர்கால நலனுக்காக மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் மிகவும் சாதகமாக உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் இந்த தருணத்தில் நிச்சயம் உறுதி செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு. எதிர்பார்த்தபடியே உத்தியோக ரீதியாக உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் புதிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. திட்டமிட்டதை விட பல்வேறு வகையான சிக்கல்கள், சங்கடங்கள் மறைந்து நல்ல முன்னேற்றம் உத்தியோகம், தொழில் ரீதியாக நிறைந்து பெறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சக பணியாளர்கள், மேல் அதிகாரிகள், நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நியாயமான சலுகையும் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. அவசரமான முடிவுகள் எடுக்காமல் சற்று நிதானத்துடன் சிந்தித்து செயலாற்றும் போது மிக
மிக பெரிய அளவுல நல்ல வாய்ப்புகள் உத்தியோக ரீதியாக உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட எந்தவிதமான முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவுல வெற்றி நிறைந்து கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவுல நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் உங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான போட்டிகள் இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்து மிக பெரிய அளவுல வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தொழில்துறை வியாபாரத்துறை அமைகிறதுங்க. இந்த தருணத்துல பல்வேறு வகையான புதிய முயற்சிகள்ல ஈடுபடலாம். மிக பெரிய அளவுல நல்ல மாறுதலை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை ரீதியாக வருமானம் ஒரே சீராக அமையும். வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடி பற்றாக்குறை இல்லாத வகையில சிறப்பாக அமைவதற்கான சூழல் உண்டு. உங்களுடைய புதிய தயாரிப்புகள் படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுல வரவேற்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்துல பல்வேறு வகையான புதிய முயற்சிகளை கலைத்துறை ரீதியான பணிகளில் துணிந்து மேற்கொள்ளலாம். அரசியல் சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வளர்ச்சி கட்சிகளும் மக்கள் மத்தியிலும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. உங்களுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் நினைத்தபடியே சிறப்பான முறையில் செயல்படுத்தக்கூடிய வகையில் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் முழுமையாக நிறைந்து கிடைக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். இதை பகிர்வதால் சில சிரமத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே எதை செய்தாலும் அவற்றின் நன்மை மற்றும் தீமையை அறிந்து உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பெயரிலே செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல மாறுதலை வலுவாக அரசியல் சார்ந்த பணிகளில் பெறுவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமையும். மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு. ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பு தான். ஆனால் அங்கு குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை வலுவாக உறுதிப்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக குறையும். உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைந்து பெறுவதற்கான சூழல் கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழி பிறக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சாதகமற்று இருந்தாலும் சுக்கிரன் சாதகமாக வலம் வருகிறார். எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளுக்கு இல்லத்திலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.